அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது மறக்கப்பட்டாரா சசி பெருமாள், காந்தியவாதி சசி பெருமாளினுடைய மரணம். ஏன் இன்றைக்கு அதை எழுப்பி இருக்கிறது கேள்வி நேரம் என்றால், அவருடைய நினைவு தினத்தில் இந்த கேள்வி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் இறந்தபோது ஒரு கொதிநிலையை தமிழ் சமூகம் உணர்ந்தது. மதுவிலக்கு தொடர்பாக அவருடைய போராட்ட வடிவம் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டாலும் மது விலக்கில் அவர் காட்டிய தீவிரம் பலராலும் பார்க்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. அந்த நினைவு தினத்தை நோக்கி நம்ம இன்றைக்கு நகர்ந்திருக்கிற போது அவருடைய கொள்கைகள் ஏன் திரு சசி பெருமாள் அவர்களே நினைவு கூறப்பட்டிருக்கிறாரா? அரசியல்வாதிகள் காந்தியவாதியினுடைய சசி பெருமாளினுடைய கொள்கைகளை எந்த அளவிற்கு அடுத்து உயிர்ப்போடு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது தேக்க நிலையா, அல்லது திரு சசி பெருமாள் அவர்களே ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டாரா அப்படின்னு பல தளங்களில் பாதிக்க வேண்டிய தலைப்பு. அதில் அவருடைய உறவினர்கள் மது தொடர்பாக தீவிரமாக களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பலரை ஒருங்கிணைத்து தான் இன்றைய கேள்வி நேரம் கொஞ்சம் தீவிரமாக இந்த வாதத்தை நகர்த்த விரும்புகிறது. பாருங்கள் நேயர்களே, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். காந்தியவாதி திரு சசி பெருமாள் அவர்களினுடைய நினைவு தினத்தில் அவரினுடைய கொள்கைகள் ஏன் அவரே கூட நினைவு கூறப்படுகிறாரா அல்லது மறக்கப்பட்டிருக்கிறாரா, அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பல தளங்களில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிர்மலா பெரியசாமி அவர்கள் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அந்திரிதாஸ் அவர்கள் வணக்கம். மதுவிலக்கு தொடர்பாக தீவிரமாக களத்தில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு சமூக ஆர்வலர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். முதலாவதாக பாடம் திரு நாராயணன் அவர்கள். வணக்கம் நாராயணன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு மதுரையிலிருந்து சமூக ஆர்வலர், இது தொடர்பாக அதிக முறை சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நந்தினி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் நந்தினி. மற்றும் சசி பெருமாள் அவர்களினுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அவருடைய சகோதரர் திரு செல்வம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருடைய மகன் திரு விவேக் அவர்களும் நம்மோடு இணைகிறார். நம்ம விவாதத்திற்குள் பயணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல திரு சசி பெருமாள் அவர்களினுடைய உறவினர்கள்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த நினைவு தினம் இன்றைய ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்தில் இந்த விவாதத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க. என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு செல்வம், நான் உங்கள்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். சசி பெருமாள் இறந்தபோது ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு வந்தாங்க, ஊடக வெளிச்சம் இருந்தது, நிறைய அறிக்கைகள் இருந்தது, ஒரு கொதிநிலையை என்னால் உணர்ந்து முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய நினைவு தினம் அப்படி ஒரு பெரிய ஆரவாரத்தை என்னால் பார்க்க முடியலையே, ஊடக வெளிச்சத்தை கூட என்னால் பார்க்க முடியலையே. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார், நாங்கள் எங்கள் வழக்கம் போல் நாங்கள் எங்கள் பணி நாங்கள் கடைமாட்டிக்கிட்டு தான் இருக்கோம் சார். சொல்லுங்க செல்வம், கேட்டுட்டு தான் இருக்கேன். வழக்கம் போல் எங்கள் பணி நாங்கள் கடமையாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அவருடைய கொள்கை சசி பெருமாளுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் என்றைக்குமே பின்வாங்க போகிறதே இல்லை, பின்வாங்கவும் மாட்டோம் என்பது நாங்கள் உறுதி உங்களிடம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சசி பெருமாளுடைய கொள்கையை பின்பற்றுவோம். நாங்கள் இன்னமும் கடைப்பிடித்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி எங்களால் பிடித்த வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பேருக்கு களங்கள் வராத அளவுக்கும் சட்டவிரோதத்துக்கு மாறாகவும் ஒழுக்க முறையிலும் அவர் இருந்த பின்னாடி நானும் அவருடைய மகனாக விவேக் அவர்களும் 2 முறை செல்வம், என் கேள்வி நீங்க நான் என் கேள்வியை நீங்க உள்வாங்கினீங்கன்னு தெரியல. அன்றைக்கு இறந்த போது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அங்க வந்தாங்க, அறிக்கைகள் விட்டாங்க, போராடினாங்க. அப்படி ஒரு எதையுமே பார்க்க முடியலையன்றதுதான் என் கேள்வி. உங்க குடும்பத்தினர் மட்டும்தான் அங்க இருக்கிறீங்க, அதுதான் என் கேள்வி. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, சொல்லுங்க செல்வம். அது அரசியல்வாதி அவங்களுக்கு பார்த்தாலும் கேட்டதாலும் சார் சரியா, எங்களுக்கு தெரியாதல்ல. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? ஏன்னா திரு சசி பெருமாள் அவர்களினுடைய மகன் கலந்துட்டாங்களோ யாரும் இல்ல, இப்ப நான் நேரடியாகவே வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. திரு விவேக் அவர்களும் இருக்கிறாங்க. திரு விவேக், நான் செய்திகள்ல பார்த்தேன், குறிப்பாக சில தலைவர்கள் வராதது உங்களுக்கு வருத்தம் அளித்ததாக சொல்லி இருக்கிறீங்களே விவேக். திரு விவேக், நான் பேசுறது கேக்குதா?
ஆமாங்க ஆமாங்க. வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கேட்குதுங்க. ஆமா, நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்களே. ஆமாங்க, வருத்தம் அளிக்குது. அப்பா இருந்தப்ப சொல்லுங்க. ஆமாம், செஞ்சுருக்கோங்க. அப்பா நினைவு நாள் அன்றைக்கு வந்து எல்லா அரசியல் தலைவரும், ஆளுங்கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த நினைவு தளத்தில் வந்து அவங்க அறிக்கை கூட தரல, அது அவங்கள தான் கேட்கணும். நான் அவங்கள கேட்குறேன், ஆனால் என்ன காரணம், அது எப்படி, என்ன மனநிலையை உங்களுக்கு தருது? ஏன்னா உங்கள் குடும்பத்திற்கு தான் அந்த இழப்பு இருக்குது, அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அன்றைக்கு வந்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு வரல, இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நான் அவர்களை கேட்கல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? விவேக் சொல்லுங்க. இது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறது? உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, அப்படிதான் புரிஞ்சுக்கிறதானா? வருத்தம் எந்த வருத்தம் இல்லைங்க. அவங்கவுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க விருப்பம், வரதும் வராததும் அவங்களுடைய விருப்பம். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதை அப்படிதான் பார்க்குறீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நந்தினி அவர்கள், நீங்களும் வந்து மதுவிலக்கு தொடர்பாக தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறீங்க. அன்றைக்கு சசி பெருமாளுக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கு நான் நினைவு தினத்தில் என்னால் பார்க்க முடியல, ஊடகங்கள் அது பற்றிய செய்திகள் இல்லை. இதை நீங்க ஒரு களத்தில் இருக்கிற போராளியா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நந்தினி. சசி பெருமாள் ஐயாவோட மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட மக்கள் போராட்டங்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப நாளாக வெகு நாளாக வந்து அடக்கி வச்சிருந்த உணர்வுகளை வந்து சசி பெருமாள் ஐயாவோட மரணத்தின் மூலமாக வந்து வெளிப்படுத்தினாங்க. டாஸ்மாக் கடைகள்னால வந்து நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு, அதை வந்து மக்கள் ஆங்காங்கே வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் சசி பெருமாள் ஐயாவோட மரணத்தை தொடர்ந்து வந்து ஏற்பட்ட எழுச்சியில் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட்டங்கள் நடத்துனாங்க. அதில் நிறையா அரசியல் தலைவர்கள் வந்து அதை அங்கே போய் வந்து அவரை நேரடியாக பார்க்கறது, சசி பெருமாள் ஐயா இறந்ததுக்கப்புறம் வந்து நேரடியாக பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதை அரசியல் ஆக்கினாங்க. ஆனால் வந்து அவரை புதைச்சதுக்கப்புறம், அவரை கொண்டு போய் புதைச்சதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அரசியல் தேர்தல் எலெக்ஷன் டைமில் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பேசுகிறாங்க டாஸ்மாக் கடையில் மூடணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் நினச்சிருந்தா அவங்களோட கட்சி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து சொல்லி அங்கங்குள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான போராட்டங்களை வந்து தீவிரப்படுத்தியிருக்கணும். இவங்க வந்து நேரடியாக வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் வந்து நிறைய வந்து நடத்தியிருக்கணும். அப்போ வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அப்பத்துலேருந்தே வந்து அரசியல்வாதிகளை வந்து மக்களும் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய எழுச்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நந்தினி காத்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நந்தினி, திரு செல்வம், திரு விவேக், நீங்க இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப அமைதியா தான் என்னுடைய முதல் கேள்வியை அணுகுனீங்க. ஆனா நந்தினி சொல்லக்கூடிய விஷயம், அன்றைக்கு தேர்தல் டைம்ல உங்களுடைய தந்தை இறந்தபோது எல்லோருமே அதை பற்றி பேசினார்கள். தேர்தல் முடிந்து விட்டது, இப்போது ஒரு கனத்த மௌனம் நிலவுகிறது அப்படின்னு சொல்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா திரு விவேக்? திரு செல்வம், அவர் அரசியலுக்காக ஒருவேளை பயன்படுத்தப்பட்டாரோ அப்படின்லாம் புரிஞ்சுக்க முடியலையா? புரிஞ்சுக்க முடியுது. அதைத்தான் நான் கேட்டேன். இல்லை, அது மாதிரி ஒரு எண்ணங்கள் எதுக்காகன்னு புரியலைங்க. ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கிறது எங்களுக்கும் புரியல, நாங்களும் குழப்பமாக தான் இருக்கோம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இந்த விவாதத்தில் மௌனம் சாதிக்காமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம். பாடம் திரு நாராயணன், ஒரு காந்தியவாதி அவர் இறந்த தினத்தில் அவருடைய இறப்பையே ஒரு விவாதமாக மாக்குவதெல்லாம் கேள்வி நேரத்தினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த போராட்டம் எந்த பாதையை நோக்கி செல்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த விவாதத்தையே நான் கட்டமைச்சிருக்கேன். இதில் ஒரு கேள்வி, ஒருவேளை கட்சிகள் நினைச்சிருக்கலாம் தீவிரமாக போராடினாங்க, அரசு படிப்படியாக நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வெற்றியும் பெற்று விட்டார்கள். 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விட்டது. ஸோ இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் நடக்கும், அதனால தீவிரமான போராட்டங்கள் தேவையில்லையோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. தீவிரமான போராட்டங்கள் தொடர்ந்து தேவைப்படுகின்றது. அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் செய்தார்கள். சசி பெருமாள் ஐயாவுடைய மரணத்தின் போது எல்லா அரசியல் கட்சிகளும் போனாங்க, அதுக்கப்புறம் அது தொடர்பாக பேசினாங்க என்பது இயல்பானது. அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் படுத்தணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அதை அரசியல் செய்வது தான் அவங்களுடைய வேலை. அதனால் அவங்க எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்தி கொள்ளுப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நிர்பயா இறப்புக்கு அப்புறம், பாலியல் வன்கொடுமை பின்னர் இறப்புக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் அது வந்து பெரிய போராட்டங்கள்லாம் மக்கள் எழுச்சி வந்தது. நிச்சயமாக மக்கள் எல்லாம் போராடினார்கள். டெல்லியில் நீங்கள் பெரிய கொதிநிலையை பார்த்தீர்கள். அதை எல்லா அரசியல் கட்சியும் ஏஐபி உட்பட எல்லா கட்சிகளும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கு நிர்பயாவுக்கு அப்புறம் இன்றைக்கு தினசரி நம்ம பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருக்கிற அதே எழுச்சி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. நேற்று கூட டெல்லிக்கு அருகில்
ஒரு தாயும் மகளும் வந்து இதே மாதிரி இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எழுச்சி. அதே மாதிரி சசி பெருமாள் ஐயாவுக்கு முன்பும் வந்து மக்கள் போராடி கொண்டு தான் இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் மக்கள் போராடியதை பார்த்து கொண்டிருந்தோம். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லப்போனால் திமுக ஆட்சியின் போதிலிருந்து போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த எல்லா போராட்டத்தையும் இணைக்கும் ஒரு மாநில அளவிலான இயக்கமாக கொண்டு வர முடியவில்லை. அப்போது சசி பெருமாள் ஐயாவுடைய அந்த இறப்புக்கு பின்னர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் போராட்டங்கள் சசி பெருமாள் ஐயாவுடைய இறப்புக்கு முன்பு அவருடைய மரணத்துக்கு பின்பு என்ற மாதிரி 2 விதமான தளத்துல தான் செயல்பட்டது. ஆனால் நான் இப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு தேர்தல் முடிந்த பின்புன்னு பார்க்க வேண்டி இருக்கிறது தேர்தல் போது பாத்தீங்கன்னா தேர்தல் போது எல்லோருமே வந்து இதை முன் வச்சாங்க, திமுக உட்பட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி எல்லோருமே அதை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனடியே நம்ம வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்தார்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் தேர்தல் வெற்றி என்று போது அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அதற்கப்புறம் அரசு செயல்படுகின்றதா என்று பார்க்கின்றார்கள். ஆனால் இது வந்து தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. நான் அந்த இடம் திரு அந்திரிதாஸ் அவர்கள், ஏன்னா அவர் இறந்த போது உங்கள் தலைவராக இருக்கட்டும் பலர் வந்து அந்த இடத்துல வந்து பேசினாங்க, நிதி கொடுத்தாங்க. சசி பெருமாளினுடைய மரணத்திலேயே மர்மம் இருக்கிறது, இதற்காக வழக்கு தொடராமல்லாம் விடமாட்டோம் அப்படின்லாம் அவ்வளவு பேச்சுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் அங்கே தலைவர்கள் இல்லை, சுவரொட்டிகளை என்னால் பார்க்க முடியல, அவர்களுக்கான நினைவுகூரலே பெருசா இல்லையே. அப்போ அந்த இடம்தான் நந்தினி சொன்ன இடம்தான். அரசியல்வாதிகள் அரசியல் தான் செய்வாங்க. உண்ணாமலை கடையிலே சோக நிகழ்ச்சி நடந்து 365 நாட்களுக்கு பிறகும் கூட அது நெஞ்சின் ஓரத்திலே நினைவென்னும் நதிக்கரையிலே ஒரு கூழாங்கல்லாய்த்தான் கிடக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே மதுவிலக்கு பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனையாகவோ தேர்தல் பிரச்சனையாகவோ பார்க்கவில்லை, அது ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கிறோம். சொன்ன மாதிரி சசி பெருமாள் அப்போ வந்து நாங்கள் வந்து தேர்தல் களத்துக்கு, இந்த டாஸ்மாக் ஒழிப்பு களத்துக்கு நாங்கள் வரல. இந்த தேர்தலிலே நாங்கள் வைத்த 2 முக்கியமான கோஷங்களே ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு தான். இப்போ கூட என்னன்னா, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான எல்லா மாவட்டங்களும் செயல்வீரல் கூட்டம் இருக்கின்ற காரணத்தால் ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து இடைவிடாமல் அந்த நிகழ்ச்சியில எங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற நிகழ்ச்சியில இருக்கிறோம். அதனால தோல்விக்கு பிறகு கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது குறித்து ஒரு தீர்மானம் 11 தீர்மானம் இருக்கு. இதை விட நான் இன்னுமே சொல்றேன், ஒரு பெரிய நீண்ட நடைபயணம்லாம் திரு வைகோ அவர்கள் போனாங்க. இருங்க சார் அதெல்லாம் நான் கேட்டுறேன் சார், என் கேள்விக்கு வந்துடுறேன். அதெல்லாம் நான் உணர்ந்து தான் கேட்கிறேன். ஆனால் அன்றைக்கு சசி பெருமாள் அதிமுகவே சொன்னது, சசி பெருமாள் இறந்துட்டார் ஓகே, ஆனால் அதை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கு ஒரு நினைவு தினம் இருக்கிறது, பெருசா யாருமே போகல இல்ல. ஆனால் நீங்க சொல்றீங்க வந்து எங்களுக்கு கட்சி பணி இருந்தது, இன்னொருத்தருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், தேர்தலில் நாங்க இன்னும் தொண்டர்களை சந்திக்கணும், எல்லாரும் தேர்தலுக்காக தான் இதை பயன்படுத்தணும்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு பார்வை இருக்கு இல்ல. 94 இல்ல சார், ஏன் இல்ல திரு விவேக் சொல்றாரு. இருங்க திரு அந்திரிதாஸ் நான் நேரடியாக கேள்விக்கிறேன். திரு விவேக் அவர்கள் பதிவு செஞ்சது நியூஸ்ல கூட போச்சு, அதனால அவர் கேட்கிறாரு. இருங்க, என் கேள்விக்கு வந்த பிறகு நீங்க வாங்க. அவர்கள் நினைவிடத்துக்கு கூட வராதது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்றாருல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நினைவிடத்துக்கு வந்தாதான் வருத்தம்ன்றதெல்லாம் கிடையாது. 94ல் 1500 கிலோமீட்டர் வந்தோம்னா எந்த பிரச்சனையும் வைத்து நடக்கல. 2004ல் 1500 கிலோமீட்டர் வைகோ அவர்கள் நடந்தார்கள், நெடுஞ்சாலையிலே நடந்து வந்தார்கள், ஒவ்வொரு ஊராக வந்தார்கள் என்று சொன்னால் அவர் வந்து எந்த அரசியல், ஏன்னா 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நடந்தார். இப்ப 2012லையும் 2013லையும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நடந்துக்கிறாங்கன்னா தேர்தலை மையமாக வைத்து நாங்க கிடையாது. தேர்தல் என்பது இடையிலே வந்து போகின்ற ஒரு நிகழ்வு. எங்களையும் தேர்தல் அரசியலை வச்சு பாத்தீங்கன்னா வேற யாராவது இந்த டாஸ்மாக் பிரச்சனையில யார் சார் அதிகமா போராடி இருக்காங்க நீங்க பாருங்க சார். நான் அது முதல்லயே அதை நான் மதிச்சுதான் அந்த நடைபயணத்தை நானே நினைவு கூர்ந்துட்டு தான் என் கேள்வியை கேட்டேன். ஆனால் அவருடைய இறப்பு அப்படின்றது ஒரு கொதிநிலை. திரு பாடம் நாராயணன் சொல்வது சசி பெருமாளுக்கு முன்பு பின்புன்றப்ப ஒரு குறியீடா இருக்கிறார்ல, அவருடைய நினைவு தினத்தை பெரிதாக முன்னெடுத்த மக்கள் நல கூட்டணி என்ன செஞ்சிருக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாம் தோல்விக்கு பிறகு தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு பண்ற பெரிய பணிங்க சார். சார் நாங்க இருந்தா தான் சார் அடுத்த பிரச்சனைகளை பத்தி பேச முடியும். எங்களுடைய இருப்பை நாங்க காட்டிக்கொள்ளணும். 5 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் போட்ட மாவட்ட செயலர் கூட்டத்தில் மதுவிலக்கு பிரச்சனையை பத்தி தீர்மானம் போட்டிருக்கோம். அதை நீங்க பேச மாட்டீங்களா? சசி பெருமாள் அதுதாங்க சசி பெருமாள் பாதையில தான் நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். 11 தீர்மானங்கள், அது ஒரு தீர்மானம். அதுக்கு மேல என்ன நீங்க வேணும் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு செயல்வர் கூட்டம், சாயந்தரம் ஒரு மாலை. இல்ல ஒரே ஒரு நினைவுக்காக